கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றும் உங்களோடு கூட யாத்ராகமம் 14வது அதிகாரம் 22வது வசனத்தில் செங்கடல் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. சமுத்திரத்தின் நடுவாக நடந்து போனார்கள். 45 லட்சம் ஜனங்களும் கடந்து செல்ல வழிவகுத்த இந்த செங்கடல் தான் உலகம் அனைத்தின் பாவத்தையும் கழுவக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு நிழலாயிருக்கிறது. இந்த நிழலை கடந்து போகும்போது ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களின் பாவக்கரைகள் கழுவப்பட்டன. இந்த செங்கடல் கடப்பு என்பது 1 கொரிந்தியர் 10:1-2 படிப்போமே என்றால், இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளே மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். அவர்கள் ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அந்த ஞானஸ்தானத்தில் அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனம் அறுக்கப்பட்டது. அன்பானவர்களே, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஆமென். அந்த செங்கடலில்தான் பார்வோனும் அவனின் சர்வ சேனைகளும் அழிக்கப்பட்டன. அப்படிதான் நீங்களும் நானும் எடுக்கின்ற ஞானஸ்தானத்தில் இருப்பது வெறும் தண்ணீர் அல்ல, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். நீங்கள் அதிலே மூழ்கும் போது உங்களை பற்றி கொண்டிருந்த பிசாசும் அவனுடைய தூதர்களும் அங்கே ஞானஸ்தானத்திலே அழிகின்றன. உங்களை கட்டியிருந்த கயிறுகள் அறுக்கப்படுகின்றன. உங்கள் மாம்ச மனிதன் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறான். உங்கள் அடிமைத்தன சங்கிலிகள் அறுக்கப்படுகின்றன. ஆதாமின் வம்சவழி சாபம் தொடர வழியின்றி துண்டிக்கப்படுகின்றது. இப்பொழுது நீங்கள் புதிய மனிதர்கள். இனி நீங்கள் எகிப்தின் அடிமைகள் அல்ல, இனி நீங்கள் பிள்ளைகள். ஆமென். கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.